ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கடை சால்ட் பிஸ்கெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதை 5 ருப்பீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஆர்டர் கொடுங்க. இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 100 கிராம் வனஸ்பதி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் பட்டரில் கூட நீங்கள் பண்ணலாம். 100 கிராம் பட்டர் எடுத்துகிட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா அது ஒரு க்ரீமாக நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம 40 கிராம் பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பொடி பண்ண நாட்டு சர்க்கரை இல்லைனா ப்ரௌன் சுகர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 40 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வாட்டர் எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் 1/2 டீஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இந்த டால்டா கூடவே நம்ம சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அது கூடவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை அளந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். டோட்டலாக நமக்கு 180 கிராம் மாவு தேவைப்படும். 180 கிராம் மாவு சேர்த்துட்டு நல்லா இதை கைகளால் பிசைஞ்சு ஒரு சாஃப்டான ஒரு டோவாக நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு மாவு கம்மியாகவும் பிடிக்கலாம், அதிகமாகவும் பிடிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண டோ இந்த மாதிரி 20 கிராம் கணக்கில் நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டு வச்சுருக்கேன். அதில் நான் போட்டு ஒரு கவர் போட்ட ஒரு டிஃபன் பாக்ஸை நான் லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கிறேன். ரொம்பலாம் நான் அழுத்தம் கொடுக்கல, லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் சைடில் இருக்கிறது எல்லாமே ஒரு லெவலாக நான் நடுப்புற கொண்டு வந்துட்டு நான் பேக் பண்ணிட்டேன். கரெக்டாக 165 டிகிரியில் எனக்கு 20 மினிட்ஸ் இது பேக்காக டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதே மாதிரியே அடுத்த பேட்சையுமே நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல கலர் சேஞ்சாக நம்மளுக்கு கோல்டன் கலரில் கிடச்சிருக்குன்னு. இதை லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிறத நம்ம இதில் திரும்பவும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கைகளாலே நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொண்டு கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் ஒரு பிஸ்கெட்டோட டோ 20 கிராம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டீ கடையில் அந்த 5 ரூபா பிஸ்கெட்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதே சைஸ்க்கு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வீட்டுங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் குட்டி குட்டியாக நீங்கள் பண்ணி நீங்கள் கிராம் கணக்கில் மெஷர் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இப்போ எல்லாம் நம்ம போட்ட மாவுக்கு நம்மளுக்கு 340 கிராம் பிஸ்கெட் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த பிஸ்கெட் நான் உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை நீங்கள் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பிஸ்கெட் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறலாம். தேங்க்யூ.